வணக்கம் யூடியூப் நண்பர்களே, நான் தான் உங்களது வினோத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேக் டெஸ்ட் அப்படின்றது வந்து போன வீடியோவில் பார்த்தோம். பேக் டெஸ்ட்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இப்போது இது வந்து அந்த வீடியோவினுடைய பேக் டெஸ்ட்டினுடைய பார்ட் 2, அதாவது தொடர்ச்சி. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் டெஸ்ட்டு பண்ணியாச்சு, ஓகேங்களா. பேக் டெஸ்ட் பண்ணிட்டோம், என்ன ஏதுன்னு இதெல்லாம் வந்து உட்காந்து நம்ம எல்லாம் படிச்சிட்டோம், எல்லாம் செஞ்சிட்டோம். அதேமாதிரி இந்த சார்ட்டில் போயிட்டு எங்கே சிக்னல், இங்கே செல் சிக்னல் வருது, இங்கே பை வருது, இங்கே பை வருது, இங்கே செல் வருது, அதெல்லாம் வந்து நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தோம். பேக் டெஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து, இப்போ இங்கே பை வருது இல்லைங்களா, இந்த பை சிக்னல் வருது அப்படின்னா, இப்போது ஒன்று நம்ம இதை கண்ணால் பார்க்கணும், ஓகேங்களா. ஐயோ இங்கே பை விழுந்துடுச்சு அப்படின்னு. இப்போ நம்ம வந்து வேறு எதனா ட்ரேடு எதனா வந்து பண்ணிட்டு இருப்போம், வேறு எதனா பார்த்துட்டு இருப்போம், இல்லை வேறு ட்ரேட் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எதனா வந்து கேட்டுட்டு இருப்போம். அப்போ வந்து இங்கே பை வந்ததுன்னா நம்மளால் அதை கவனிக்க முடியாமல் போயிடும். இப்போது அதுக்கு தான் இந்த சாஃப்ட்வேரில், அதாவது இந்த பைன்ற சாஃப்ட்வேரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக சிக்னலை இங்கே வந்து இந்த பச்சை விழும்போது நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்து ஒரு சவுண்டு ஒன்று வரும். அதாவது சவுண்டு வந்து ஜென்ரேட் ஆகும், அலர்ட் வந்து ஜென்ரேட் ஆகும், ஏதோ ஒரு சிக்னல் வந்து இருக்குது அப்படின்னு. அப்போது அந்த சிக்னல் நம்ம அந்த சவுண்டை வச்சு நம்ம ஏதோ ஒன்று நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு, அதாவது பையோ செல்லோ ஏதோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சொல்லுது அப்படின்னு நம்ம இது சாஃப்ட்வேரில் அதுக்கு ஒரு கோடு இருக்குது, அதாவது அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுதான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி அந்த சவுண்ட் நமக்கு ஜென்ரேட் ஆகும், பையா செல்லான்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஆனால் நம்ம இந்த சார்ட்டு ஓப்பனில் இல்லை, வேறு ஏதோ பார்த்துட்டு இருக்கோம், வேறு ஏதோ ட்ரேடில் பிஸியாக இருக்கும், வேறு ஏதோ சார்ட்டு, வேறு ஏதோ நியூஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம், அடிக்கடி இதை ஓப்பன் பண்ண முடியாது இல்லைங்களா. அதுக்கு தான் இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. இப்போ இது ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம வந்து இங்கே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணோம். இதை கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து க்ரியேட் நியூ எக்ஸ்பர்ட் அட்வைசர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணோம். இதை கிளிக் பண்ண பிறகு நம்ம எதனா வந்து ஒரு நேம் வந்து இதுக்கு கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு சும்மா ஏதோ ஒன்று வந்து இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல்ஸ் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இதுக்கு வந்து பேர் சிக்னல்ஸ் அப்படின்னா சிக்னல்ஸ் ஜென்ரேட் ஆகிறதுனால. டிஸ்கிரிப்ஷன் வந்து என்ன பண்ணுறோம், சும்மா வந்து இது ஒரு டெமோ மாதிரி தான் அப்படின்னு நம்ம கொடுக்கோம். இது நம்ம இங்கே எது வேணால் கொடுத்துக்கலாம். மெசேஜ் வந்து என்ன கொடுக்குறோம் அங்கே பார்த்திங்கன்னா, பை ஸ்லாஷ் வந்து செல்லு உண்டான சிக்னல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு. இப்போது இங்கே இந்த பை ஸ்கிரிப்டுன்னு இருக்குது இல்லைங்களா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே கொடுக்குறது கொஞ்சம் முக்கியமான விஷயம். இங்கே பை ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, நம்ம என்ன பண்ணோம், க்ரோமில் போய்ட்டு இந்த மாதிரி ஜெரோதா எக்ஸ்பர்ட் அட்வைசர் அப்படின்னு டைப் பண்ணோம். அதில் இந்த அலோக்ஸ் அண்டு ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஜெரோதா பை எக்ஸ்பர்ட் அட்வைசர்னு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம். அதை கிளிக் பண்ண பிறகு அடுத்து வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் எது வேணால் நமக்கு எது வேணுமோ அதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர், ஏன்னா நம்ம போன வீடியோவில் இதை தான் பார்த்தோம், அதையே நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பை ஸ்கிரிப்ட் இருக்குதுங்க. இந்த பை ஸ்கிரிப்டை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பை ஸ்கிரிப்டுன்னு இங்கே இருக்குது இல்லைங்களா, இங்கே போய்ட்டு இதை பேஸ்ட் கொடுத்துடலாம், ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணோம், மறுபடியும் க்ரோமில் ஓப்பன் பண்ணுறோம். இந்த செல் ஸ்கிரிப்டுன்னு இருக்குது இல்லைங்களா, அதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் இதில் போய்ட்டு இங்கே பேஸ்ட் கொடுத்துடலாம், ஓகேங்களா. இப்போ அவ்வளோதான், நேம் கொடுத்தாச்சு, டிஸ்கிரிப்ஷன் நேம் கொடுத்தாச்சு, அடுத்து எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ வந்து சேவ் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். சிக்னல்ஸ் எக்ஸ்பர்ட் அட்வைசர் சேவ்டு, ஓகேங்களா. சேவ் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து வந்துடுச்சு. சரி, இப்போது நம்ம வேறு ஏதோ சார்ட் ஓப்பன் பண்ணி ஏதோ வந்து இப்போது ஏதோ ஒன்று வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இந்த மாதத்தினுடைய ஈக்விட்டியில் சார்ட் ஓப்பன் பண்ணி ஏதோ ட்ரேடு விஷயமா ஏதோ ஒன்று வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், ஓகேங்களா. இப்போது நம்ம என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்பர்ட் அட்வைசர், அதாவது இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த அப்ளை எக்ஸ்பர்ட் அட்வைசர் அப்படின்னு வந்து நம்ம இங்கே கொடுத்துடணும். அப்ளை
எக்ஸ்போர்ட் அட்வைசர். நம்ம என்ன கொடுத்தோம் பேர் சிக்னல்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தோமா, சிக்னல்ஸ். இப்போது இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு MACD சிக்னல் கிடைக்கணுமா அப்படின்னா, அடுத்து இந்த 14 பீரியட் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் சிக்னல் கிடைக்கணுமா, அதாவது 14 பீரியட் வந்து அந்த ஆவரேஜ் வந்து கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆகும். இல்லை அது கிராஸ் பண்ணி கீழே வந்துச்சுன்னா செல் சிக்னல் ஜென்ரேட் ஆகும். இதில் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 14 பீரியட் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் மூவரேஜில் வந்து கொஞ்சம் ட்ரூவாக இருக்கும். எக்ஸ்போனென்ஷியல் மூவரேஜில் குயிக்காக சிக்னல் கிடைக்கும். இதில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். சிம்பிள் மூவரேஜில் மேக்ஸிமம் ட்ரூவாக அக்யூரேட்டாக கிடைக்கும் சிக்னல்ஸ். அடுத்து இந்த 14/26 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் நமக்கு எது வேணுமோ, இல்லைனா இந்த 15-13 பீரியட் இஎம்ஏனா எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், ADX இது வந்து ஆவரேஜ் டைவர்ஜென்ட் கன்வர்ஜென்ட், MACD மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட், ஸ்டோகாஸ்டிக்ஸ் அண்ட் RSI காம்பினேஷன். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக இதில் எல்லாமே இருக்கும். அதை நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தார், என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டோகாஸ்டிக்ஸ் இந்த பேரபாலிக்ஸ் அதெல்லாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வீடியோவில் ஆல்ரெடி தனித்தனியாக போட்டிருக்கோம். இப்போ நம்மளுக்கு சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆகும்னா இதெல்லாம் இந்த புலினார் பேண்டு, இந்த CCI கமாடிட்டி இண்டெக்ஸு, அதே மாதிரி இந்த சேனல் மூமெண்ட்டும் EMA, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு எது வேணுமோ அதெல்லாம் நீங்களே கிளிக் பண்ணிக்கலாம். இந்த MACD இதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு இங்கே அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஏதோ நான் வந்து இப்போது எனக்கு இந்த மாதிரியில் ஏதோ வந்து சிக்னல் இல்லை வந்து எதனா ஒன்று இங்கே பார்த்துட்டு இருக்கேன், இல்லை வேறு எதனா ஓப்பன் பண்ணி நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி க்ரோமில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ சிக்னல் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டு இருக்கோம். எக்ஸ்பர்ட் அட்வைசருக்கு நம்ம இங்கே இருக்காது, இவர் தான் எக்ஸ்பர்ட் அட்வைசர், லைவில் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். அதாவது சாஃப்ட்வேர் பேக்ரவுண்டில் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போது அடுத்து நமக்கு ஒரு சவுண்ட் ஒன்று வரும், ஓகேங்களா, பையோ செல்லோ சிக்னல். இப்போ அதை நம்ம எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இங்கே இந்த அலர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு இந்த ஜென்ரேட்டட் அலர்ட்ஸ்னு கீழே இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வருங்க. அதாவது உங்களுக்கு பை ஆர்டர்னா பை ஆர்டர், செல் ஆர்டர்னா செல் ஆர்டர் இங்கேயே வந்து காட்டிடும். இந்த இதுக்கு வந்து செல் பண்ணுங்க அப்படின்றது மாதிரி. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்சேஞ்சு, ட்ரேடிங் சிம்பிள், ஆர்டர் டைப்பு, ப்ராடக்ட் டைப்பு, குவான்டிட்டி, ப்ரைஸு, ட்ரிகர் ப்ரைஸு, ட்ரேடு, இது எல்லாத்தையும் வந்து நமக்கு இங்கே காட்டிடும். இப்போ வந்து மார்க்கெட் லைவில் இல்லாததுனால நமக்கு காட்டலை. இப்போ எங்கே காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பை சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி சவுண்டு வந்துடும். அந்த சவுண்டு வச்சுட்டு நம்ம இங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜென்ரேட்டர் சிக்னலில் இந்த மாதிரி இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஈக்விட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பை சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு வந்துடும். இல்லைனா இப்போது இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இங்கே வந்து செல் சிக்னல் ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்னா அதே மாதிரி இந்த அலர்ட்டில் போயிட்டு இங்கே ஜென்ரேட்டட் அலர்ட்ஸில் போய் பார்த்திங்கன்னா இங்கே செல் சிக்னல் ஜென்ரேட் ஆகிருக்கு, சிக்னல் வந்துருக்கு அப்படின்னு. இது ஒரு வகையான வழி, ஓகேங்களா. சாஃப்ட்வேர் நமக்கு தரக்கூடிய இது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். இதை பயன்படுத்திக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். இல்லை நான் மேனுவலாக எப்போவுமே நான் உட்காந்து நான் எல்லாம் ரிசர்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து நமக்கு அதாவது நம்மளுடைய வேலையை மிச்சம் பண்ணுறது. இது லைவில் வந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கும். அதுதாங்க இதனுடைய இது. இந்த சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் பார்த்திங்கன்னா இதுதான். இந்த பை இவங்க ஜெரோதா இவங்க கொடுக்குறாங்க இல்லைங்களா, இதுதான். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம், ஓகேங்களா. மற்ற ட்ரேடிங் சாஃப்ட்வேர் பற்றி எனக்கு தெரியாது, அதில் என்ன கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றது. இப்போ இதில் வந்து இவ்வளோ ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. இது வந்து நமக்கு ட்ரேடிங்க்கு நம்ம ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு இது ஒரு வழியான வகை, சாஃப்ட்வேர் கொடுக்கக்கூடிய வகை, அதாவது வழி அப்படின்னு சொல்லலாங்க. இதில் நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். அதாவது எக்ஸ்பர்ட் அட்வைசரில் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை வந்து சேவ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஓனாக அதாவது ஜென்ரேட் பண்ணுறது சிக்னல்ஸை, அந்த ஜென்ரேட் பண்ணுற சிக்னல் நமக்கு எப்படி தெரியறது ஒரு சவுண்டு மூலயமா, அது பையா செல்லா அப்படின்றது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.